வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. சென்னையில் ரொம்பவே சூப்பரான இடமா இது அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஈசிஆர் போகிற பக்கம் தான் இருக்குது. சோழிங்கநல்லூரில் உத்தண்டி அப்படின்ற பிளேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்ட்ரீட் வந்து ராஜாஜி சாலை. இப்போ நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். இங்கே வந்து பார்க்கிங் வசதி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பைக்கில் வந்தோன்னா பிரச்சனை இல்லை. காரில் வரோன்ற போது பார்க்கிங்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. நம்ம ரோட்டில் தான் நிறுத்திட்டு வரணும். ஏன்னா உள்ளே வந்து இடம் கிடையாது. வீக் டேஸில் வந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ சம்மர் டைம் லீவ் டைம்லலாம் வந்தோன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கோயிலோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clockலேருந்து 8:30 வரைக்கும். இங்கே பக்கத்துலேயே பீச் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பீச் போய் பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா பீச் போயிட்டு வந்தோன்னா இங்கே இடம் ஃபுல்லாக மண்ணாயிடும். அவங்க ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கோயிலை பார்த்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு அங்கே சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து தேரில் சாமி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைச்சு வச்சுருக்காங்க. குதிரைலாம் இருக்குது பாருங்கள். குதிரையில் சாமி வந்து தேரில் வர்ற மாதிரி இருக்குது. எங்கள் பாப்பா போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். வந்த உடனே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறது தான். நம்ம ஒரு இடத்துக்கு போனோனாலே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது தானே மெமரிஸு. ஸோ எல்லாமே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு, ஆனால் இங்கே ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அலோட் கிடையாது. நம்ம இந்த அவுட்டரில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை அவங்க நோட் பண்ணலை. பட் நம்ம என்ட்ரன்ஸில் அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு போனோன்னா அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்து சேஃபாக தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே சிவபெருமானுக்கு சந்நிதி அமைச்சிருக்காங்க. இங்கே சுற்றியும் வந்து நிறைய தெய்வங்கள் தான் வச்சுருந்தாங்க. சிவபெருமானுக்கு அப்புறமா நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. சிவபெருமான் வந்து தவக்கோலத்தில் காட்சி அளிச்சிட்டு இருந்தார். இப்போ நம்ம நவகிரகங்கள்லாம் சுற்றிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இது வந்து வெளியில் அவுட்டர் வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே சுற்றி வரணும். இந்த இடம் இங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லீவ் டைமுன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்தோம். நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் ரிவ்யூ பார்த்தோம். அப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் செம கூட்டம் இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருந்தது இங்கே. ஏன்னா எல்லா கோயிலுமே வந்து நம்ம உள்ளே வந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே அவுட்டராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பீச் பக்கத்துலேயே இருந்ததால் ரொம்ப சூப்பராக ஒரு காத்தோட்டமாக செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே நாராயணர் வந்து மச்ச அவதாரத்தில் அமைஞ்சிருக்காரு. மச்சம்னா மீன் அவதாரம். மீன் அவதாரம் எடுத்தார்ல பெருமாள், அந்த அவதாரத்தில் இங்கே காட்சி அளிக்கிறாரு. இந்த டெம்பிள் வந்து ஆந்திர பிரதேசத்தில் தான் ஃபேமஸாக இருக்குது. இப்போ சென்னையிலையும் இந்த கோயில் கட்டி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. 2015 தான் இந்த கோயில் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. இதை சுற்றி வரும்போது ஃபுல்லாகவே சின்ன சின்ன உருவங்கள், முதலைகள், அப்புறம் சிங்கம், அந்த மாதிரி நிறையா உருவங்கள் வச்சுருந்தாங்க. சுற்றியும் தண்ணி தான் இருந்துச்சு. அந்த தண்ணியில் நிறையா மீன்லாம் இருக்குது. மீன்லாம் இங்கே வளர்த்துட்ருக்காங்க போல இருக்குது. நிறையா மீன்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிற இடம் வந்து குட்டீஸ் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு பேர் வந்து குட்டீஸ் டெம்பிள். இங்கே வந்து கிட்ஸ் மட்டும்தான் அலோடு. நாங்கள் போன டைமில் அங்கே இருந்தவங்க எங்களை கவனிக்கல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டு வெளில வந்தோம். அதுக்கப்புறமா அடுத்தது வந்தவங்களை யாரையுமே அவங்க அலோவ் பண்ணலை. அப்போ தான் தெரிஞ்சிச்சு பெரியவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு. நல்ல வேளை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். குட்டீஸ் கோயில் அப்படின்னே எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம டெம்பிள் ஃபுல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டருக்கு வந்துட்டோம். இதுதான் வெளியில் போகிற இடம். ஸோ இப்போ நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பீச் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு கோயிலே வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ டைம் ஆகிடுச்சு. பீச் போகும்போது கொஞ்சம் இருட்டிடுச்சு.
இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு போகலாம், பக்கத்துலேயே இருக்குல்ல, நம்ம எப்படி பீச் போகாமல் எப்படி போக முடியும் அப்படின்னு போயிட்டு வந்தோம். போகும்போதே அங்கே வந்து நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம பால்ஸ் போட்டு வின் பண்ணுறது, கன் ஷூட்டு எல்லாமே நிறையா இருந்துச்சு. அந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பீச் போனால் யார் தான் இதெல்லாம் சாப்பிடாம வருவோம், எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் டைம் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட் டைமில் நல்லா இருந்துச்சு பீச் பார்க்குறதுக்கு. பட் அந்த பீச்சோட அழகை வந்து நம்ம நைட் டைமில் பார்க்க முடியல, ஒரே இருட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம கூட்டம் இருந்துச்சு. ஸோ லீவ் டேஸில் போகணுன்னா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா வீக் டேஸில் போயிட்டு வரலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். இந்த மாதிரி டெம்பிள் வாக்ஸாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.